நம்ம வந்து முதல்ல இந்த எக்ஸசைஸ் 13 வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு பேசிக்ஸ் தெரியணும். இப்போ வந்து ஒரு ஹியூமன் பாடின்னு வச்சுக்கயேன், இது ஹெட்டுன்னு வச்சுக்க, தலைன்னு வச்சுக்க, இதை உடம்புன்னு வச்சுக்க. இங்கேருந்து இது வரையும் நம்ம என்ன சொல்லுவோன்னா ஹெட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே உடம்புல கழுத்துக்கு கீழே டு காலுக்கு மேலே இந்த ஏரியா வந்து நம்ம பாடின்னு சொல்லுவோம். இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம டெக்ஸ்ட்டு எல்லாமே எழுதுவோம். H1 போட்டு மார்க்அப் லாங்குவேஜ் சும்மா நம்ம அவுட்புட் வர்றதுக்கு ஏதாவது எழுதுவோம்ல, HTMLலாம் என்ன சொல்லிட்டு டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் எழுதுகிற பூரா அந்த H1 H2 H3 இந்த மாதிரி டேக் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். இந்த ஹெட்டுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா டைட்டில் மட்டும்தான் வரும். உதாரணத்துக்கு இந்த நம்ம எழுதுறது எல்லா வார்த்தையுமே ஒரு பாடி ஆர்கன்ஸ்னு வச்சுக்கேன். கை, கிட்னி, லிவரு அந்த மாதிரி வைக்கிறது எல்லாமே நம்ம பாடிக்குள்ளே தான் நம்ம போடணும். ஹெட்டுக்குள்ளே நம்ம என்ன போடணும், தலைக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு மூளைக்கு என்ன போடுவோம் நம்ம, மூளைன்னு பேர் வைக்க டைட்டில்னு போடுவோமா, அதை தான் நம்ம டைட்டில் டேகு அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணோம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ இது ஒரு கோடு போடுறதுக்கான ஒரு ஏரியான்னு வச்சுக்கேன். இப்போ நான் H1 அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி வந்து இதில் நம்ம கோட் பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். இப்போ இருக்கா, ஹெட்டுங்கிறது நம்ம காமிச்சோம்ல ஃபோட்டோவில், தலையை குறிக்கிறது தான் ஹெட்டு. அந்த ஹெட்டுக்குள்ளே இருக்கிற மூளை பேர் தான் டைட்டில் அப்படி சொல்லுவோம். இந்த டேக் எப்படின்னா, நம்ம வார்த்தை எழுதுவோம்ல, அந்த வார்த்தை எல்லாமே இந்த இங்கே ப்ராக்கெட், ஓப்பனிங் ப்ராக்கெட்டு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிள் இதுக்கு சென்டரில் எழுதுறோம் பற்றி அந்த ஒயிட் கலர் ஏரியா இருக்குல்ல, இதில் இருக்க டெக்ஸ்ட்டு தான் அவுட்புட்டில் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஆனால் அந்த டேகுங்கிறது வெறும் டேகாக தான் இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா வச்சுக்கேன், இதில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நான் இன்னும் எதுவுமே எழுத ஆரம்பிக்கல. இதெல்லாம் எனக்கு தெரியணும், இதெல்லாம் தெரியக்கூடாது, நான் எழுதவே ஆரம்பிக்கல. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம எப்பயுமே ஒரு எழுத்தையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எழுதணும். இப்போ நான் H1 போட்டு H1 போட்டு ஹாய்னு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன ஷோ ஆகும்னா, இங்கே வந்து ஹாய் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஏன்னா நான் ஹாய்ங்கிறபடி வார்த்தையை வந்து பாடி வெளியே காமி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் எதுக்குள்ளே நல்லா பார்த்தோன்னா, இதோ இந்த இடத்துல ஒரு இதுக்கும் சென்டரில் வந்துட்டு ஒயிட் கலர் தனியாக தெரியுதுல்ல, ஹாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது மட்டும்தான் வெளியே வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி டேக்கில் மொத்தம் 6 H1 H2 H3 மொத்தம் 6 டேக் இருக்குது. நோட் எழுதியிருக்க மாதிரி H1ன்றப்ப ஹாய்ங்கிற வார்த்தை பெருசாக தெரியும், H2 அப்படிங்கிறப்ப ஓரளவு சின்னதாகவும், H3 அப்படியே போக போக H6 வர்றப்ப ரொம்ப சின்னதாக வந்து ஹாய்னு ஆயிரும். இப்போ நமக்கு என்ன அவுட்புட்டு வேணும்னு வச்சுக்கேன். இப்போ ஒரு நிமிஷம், இப்போ நமக்கு இந்த அவுட்புட் வேணும். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு வேணும்னு என்ன வேணும், ஆர்டருங்கிற வார்த்தை வேணும், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வார்த்தை, அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு வார்த்தை, இதெல்லாம் வார்த்தை தான். அப்போ நம்ம வந்து H1 H2 H3லே நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த பாடிக்குள்ளே நான் எழுதிடுறேன். இப்போ என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வேணும். நான் ஏற்கனவே வந்து இந்த வார்த்தையை டைப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். நோட் பேடில் தனியாக கோட் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். பாடிக்குள்ளே நான் என்ன போடுறேன், ஃபஸ்ட்டு Ctrl+C ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கேன். இங்கே நான் ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல எழுதி முடிச்சிட்டேன். இப்போ என்னால் அவுட்புட்டில் வந்து பார்க்க முடியும். ஒரு நிமிஷம், அவுட்புட்டில் பார்த்தா ஆர்டர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. என்னென்ன வார்த்தை நமக்கு தேவைப்பட்டுச்சு, எங்கடாத ஒரே நிமிஷம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பேன், அதை எடுத்துக்கிறேன்.
ஒரே நிமிஷம். அன்ஆர்டர் லிஸ்ட் நம்பர்னு சொல்கிற வார்த்தை வருமா? நான் இங்கே வந்து போட்டிருக்கேன் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சும்மா ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துடுச்சு. இதே மாதிரி நமக்கு மொத்தம் எத்தனை வார்த்தை தேவைப்படுது? சும்மா ஆர்டர் லிஸ்ட்டு 1, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற 3 வார்த்தை தேவைப்படுதா? அந்த 3 வார்த்தையுமே எழுதிடுறேன். ஆர்டர் லிஸ்ட்டுங்கிற காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கீழே மறுபடியும் ஒரு வார்த்தை வேணும். ஸோ நான் பாடிக்குள்ளே எழுதுகிறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தையும் எனக்கு வேணும். அதனால அன்ஆர்டர் லிஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்கேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஒரு மொத்தம் 3 வார்த்தை நமக்கு தேவைப்பட்டுச்சு. மொத்தம் டிஸ்கிரிப்ஷன். நான் என்ன பாடிக்குள்ளே என்னன்னாலும் வார்த்தை எனக்கு தெரியணும், வெளியே அவுட்புட்டில் தெரியணும்னு சொல்லி போட்டிருக்கேன். ஒன்று ஆர்டர் லிஸ்ட்டுன்னு ஒன்று தெரியணும்னு சொல்லியிருக்கேன், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தெரியணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன் மொத்தம் 3 வார்த்தை எனக்கு வந்து வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ நான் அவுட்புட்டை செக் பண்ணால் 3 லிஸ்ட் எனக்கு வந்துடும். ஆர்டர் லிஸ்ட்னு ஒரு வார்த்தை வந்துடும், அன்ஆர்டர் லிஸ்ட்னு ஒரு வார்த்தை வந்துடும், டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற 3 வார்த்தை வந்துடும். அவுட்புட்டில் எனக்கு என்ன வேணும்? 3 வார்த்தை எனக்கு வந்துடுச்சு. இப்போ ஒன்றுலேயும் பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம்னு எழுத்து வரணும். ஆனால் அந்த ஐட்டத்தில் வந்து 1, 2, 3 அப்படி சொல்லி போட்டிருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 1, 2, 3 அப்படிலாம் எப்படி வருதுன்னா, நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட்டு ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல் அப்படி சொல்லுவாங்க. இதில் என்ன வரும்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே 1, 2, 3ன்னு வரும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வெறும் புள்ளி மட்டும்தான் வரும். ஆர்டர் லிஸ்ட்டு மாதிரி 1, 2, 3 அப்படிலாம் வராது, வெறும் புள்ளியாக தான் வரும். இப்போ நான் பாடியில் போடணும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது எதில் வரணும்? அவுட்புட்டில் பார்த்தோன்னா இந்த எழுத்துக்கு கீழே ஃபஸ்ட் ஐட்டம் அப்படி சொல்லிட்டு 1ன்னு வரணும். அதாவது ஆர்டர் லிஸ்ட்டு 1, 2, 3 போட்டால் அது ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்டர் அப்படிங்கிறது கீழே தான் ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம்னு சொல்லிட்டு எனக்கு வரணுமா? நான் வந்து ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாடிக்குள்ளே, அதாவது பாடி டேக்னு சொல்லுவாங்க, பாடி இதுக்குள்ளே நான் இதுக்கு கீழே வரணும்னு சொல்லியிருக்கேன். ஆர்டர் லிஸ்ட்டில் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுவேன்? யூஎல் அப்படி சொல்லிட்டு ஓஎல்னா தான் ஆர்டர் லிஸ்ட்டு, அதாவது ஆர்டராக வரிசையாக 1, 2, 3 எனக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓஎல் அப்படிங்கிறது ஒன்று போட்டுக்கிறேன், கேப் போட்டுக்கிறேன் நல்லா தெரியணுங்கிறதுக்காக. ஓஎல் அப்படி சொல்லியிருக்கேன். அதில் எனக்கு என்ன வார்த்தை வேணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. எல்ஐ அப்படி சொல்லிட்டு இதுக்கு கீழே ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ஆர்டர் லிஸ்ட்டு நான் போடுற வார்த்தை எல்லாமே வரிசையாக 1, 2, 3 அப்படி சொல்கிறதுக்கு தான் இந்த ஓஎல் போடுவோம். அது என்ன போட போகிறோம், என்ன லிஸ்ட்டை நம்ம இப்படி போட போகிறோன்னு சொல்கிறதுக்காக தான் எல்ஐ அப்படின்னு சொல்கிற ஒரு டேக்கை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே இந்த ப்ராக்கெட் ஆரம்பித்து இந்த ப்ராக்கெட் முடிச்சுன்னா அந்த எல்ஐ அப்படி சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்? 1ங்கிற வார்த்தை அந்த அவுட்புட்டில் பார்த்தோன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம் அப்படி சொல்லிட்டு 3 வரணும்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ நான் வந்து இப்போ இந்த சென்டரில் அந்த ஆர்டர் லிஸ்ட்னு ஒரு டேகை யூஸ் பண்ணிட்டு, ஆர்டர் லிஸ்ட் எனக்கு ஆர்டராக ஒரு லிஸ்ட்டு வேணும், அது என்ன லிஸ்ட்டு அப்படின்னா, அதாவது எல்லைன்னு வரும், அதுக்காக தான் எல்லைன்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஐட்டமா, ஆமாம் நான் எழுதுகிறேன் ஃபஸ்ட் ஐட்டம் அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ நான் அவுட்புட்டில் பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா இப்போ வந்து இங்கே காமிச்சு கொடுத்துரும். இங்கே வந்து ஆர்டர் லிஸ்ட்னு போட்டிருக்கான். ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஐட்டம் அப்படி சொல்லி போட்டிருக்கான். நான் என்ன பண்ணியிருக்கேன்? முதல்ல வந்து ஆர்டர் லிஸ்ட்னு போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஆர்டர் லிஸ்ட்டுன்னு ஒரு வந்து ஹெட்லைன் ஒரு வெளியே அவுட்புட்டில் தெரியணும்னு போட்டிருக்கேன். அதுக்கு கீழே எனக்கு வந்து ஒரு ஒரிஜினலான ஆர்டர் லிஸ்ட்டு வேணும். அதாவது 1, 2, 3 அப்படி சொல்லிட்டு வரிசையாக வேணும். நான் அதுக்கான லிஸ்ட்டு தரேன், நீ வந்து ஆர்டராக 1, 2, 3ன்னு கொடுத்துரு அப்படி சொல்லியிருக்கேன். அது என்ன லிஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணக்கத்தான் எல்ஏ அப்படி சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஐட்டம் அப்படின்னு ஒன்று அவுட்புட்டில் வரணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறனால அது 1ன்னு சொல்லி கொடுக்குது. அது
நான் ஃபஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிற வார்த்தையை தான் எழுதியிருக்கேன், அதனால தான் ஒன்றுன்னு கேட்குது. இப்போ நான் பாரேன், இதுக்கு கீழே வந்து மறுபடியும் ஒரு எல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறேன். இதில் வந்து செகண்ட் ஐட்டம், ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் விட்டுரு. செகண்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன், செகண்ட் ஐட்டம் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் பார்த்தோன்னா கீழே வந்து செகண்ட் ஐட்டம் சொல்லி அதுவே எடுத்துக்கும். நான் 2ன்னு நான் போடவே இல்லை, மென்ஷனும் பண்ணல. அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள், ஆர்டர் லிஸ்ட்னு ஒன்று சொல்லிட்டேன். மொதல் லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறனால அது 1ன்னு சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கும். மறுபடியும் இன்னொரு லிஸ்ட் நான் தர்றேன் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போ செகண்டு ஐட்டம் சொல்லி போட்டிருக்கேன். அப்போ வந்து இது 2வது லிஸ்ட்டு போல், அப்போ நம்பர் வந்து நம்ம 2வது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுவே 2ன்னு எடுத்துருக்கோம். அடுத்து என்ன, மறுபடியும் ஒரு லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணோம். தேர்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே தேர்ட் ஐட்டம் எனக்கு ஒரு 3வது ஒரு லிஸ்ட் நான் போட்டிருக்கேன் அப்படி சொல்லி சொல்கிறப்ப ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம் அப்படி சொல்லிட்டு 3 ஐட்டமும் வந்துடும். இப்போ வந்து நமக்கு அவுட்புட்டு என்னென்ன வேணும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து தான் நம்ம முதல்ல எழுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது கலரு, பின்னாடி வர பேக்ரவுண்ட் கலரு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஆர்டர் லிஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு கீழே ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்டுன்னு வரணும். அடுத்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு அப்படிங்கிறது என்ன வரணும், ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்டுன்னு வரணும். ஆனால் இங்கே வந்து நம்பர் இருக்கக்கூடாது, புள்ளி வரணும். அப்போ நம்ம எதுக்கு கீழே வரணும்னு பார்க்கணும். நல்லா பார்த்தா அன்ஆர்டர் லிஸ்ட்டு கீழே நமக்கு வந்து அது வரணும் அப்படி சொல்லியிருக்கோம். தேவை அது அங்கே தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன், யூஎல் அப்படின்னு சொல்லி போடணும். யூஎல் அப்படின்னு போட்டாச்சு. எனக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இப்போ நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் யூஎல்னு சொல்லியிருக்கேன். அது நான் லிஸ்ட்டு போடுறதுக்கு நான் மேலே சொன்ன மாதிரி இங்கே சொன்னல லிஸ்ட்டு போட போகிறேன் அப்படின்னா எல்ஐ தான் லிஸ்ட்டு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்காக எல்ஐன்னு போடுவானா, அதே மாதிரி இங்கேயுமே என்ன போடுறேன், எல்ஐ நான் ஒரு லிஸ்ட்டு போகிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு எல்ஐ அப்படி சொல்லியிருக்கேன். இதில் அவுட்புட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு தேவைப்படுற அவுட்புட்டில் என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் ஐட்டமில் வந்து அதே தான் ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம் அப்படி சொல்லி வரணும் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட் ஐட்டம் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஐட்டம் நான் சர்ச் பண்ணிட்டேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டை வேணும், அதாவது 1 2ல் வரக்கூடாது. அந்த என்ன லிஸ்ட் அப்படின்னா அது ஃபஸ்ட் ஐட்டம் அப்படி வார்த்தை தான் எனக்கு வேணும். அதில் இந்த ஃபஸ்ட் ஐட்டம்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி புள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். அவுட்புட்டில் பார்த்தா இங்கே ஃபஸ்ட் ஐட்டம் அப்படி வந்துருச்சு. மேலே இருக்கிற மாதிரி இங்கே 1 2 3 இருக்கா, ஆனால் இங்கே வந்து 1 2 3 இருக்காது, வெறும் புள்ளி மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது என்ன வேணும், அன்ஆர்டர் லிஸ்ட் கீழே நம்ம எழுதணும் தான் செகண்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். மறுபடியும் எல்லைன்னு போடுறேன், செகண்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். எல்லை போட்டு தேர்ட் ஐட்டம், ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம் அன்ஆர்டர் லிஸ்ட்டு வேணும். அது என்ன லிஸ்ட்னால் ஃபஸ்ட் ஐட்டம் ஒரு லிஸ்ட்டு, செகண்ட் ஐட்டம் அப்படிங்கிறது 2வது லிஸ்ட்டு, தேர்ட் ஐட்டம் அப்படிங்கிறது 3வது லிஸ்ட்டு. இதெல்லாம் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறதுனால மேலே நம்ம போட்டது வந்து ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம் நம்பர் இருக்கும். செகண்டை நம்ம போட்டதுக்கு ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம்னு இருக்கும், ஆனால் அது புள்ளியாக இருக்கும். நான் மறுபடியும் ஒரு டைம் புரியுறதுக்காக சொல்கிறேன். ஹியூமன் பாடியை வச்சுக்க, ஹியூமன் பாடியில் நம்ம வார்த்தை எதுவுமே ஹெட்டுக்குள்ளே போடக்கூடாது. ஹெட்டு தான், இதுதான் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நம்ம எந்த வார்த்தையும் போடக்கூடாது. ஹியூமனோட பாடி அதாவது கழுத்துக்கும் இடுப்புக்கும் மேலே தான் பாடின்னு சொல்லுவாங்க. அது கூட தான் H1 H2 H3 சொல்லுவாங்க. H1 H2ங்கிறது சைஸை பொறுத்து சைஸை மாற்றுறதுக்காக நம்ம போகிற டெக்ஸ்ட்டுக்கான சைஸை வைக்கிறது தான் H1 H2 H3 சொல்லுவாங்க. H1ங்கிறது பெரிய டெக்ஸ்ட்டாக பெரிய வார்த்தையாக வரும். H2ங்கிறது சின்னதாக அப்படியே H3 H4 H5ங்கிறப்ப சின்னதாக போகும். உதாரணத்துக்கு நோட்டில் எழுதுன மாதிரி H1 அப்படின்னு போட்டால் பெருசாக இருக்கும், H2ன்னு போட்டால் சின்னதாகிடும், ஹாய்ங்கிற வார்த்தை சின்னதாகிடும். H3 அப்படிங்கிறது ரொம்ப அப்படியே சின்னதாக போய் மொத்தம் 6 வரும். நான் இப்போ கோடிங் காமிக்கிறேன். ஹெட் அப்படின்னு சொல்லி டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே ஹெட்டுக்குள்ளே நான் எதுவுமே எழுதலை. டாக்குமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. அதை நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. பாடிங்கிறது இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஸோ நான் பாடிக்குள்ளே தான் நான் எல்லா வார்த்தையும் போட்டிருக்கேன். முதல்ல என்ன போட்டேன், இந்த H1 அப்படிங்கிற ஆர்டரில் லிஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தையை போட்டேன். ரெண்டாவது வந்து இங்கே மறுபடியும் ஒரு H1 போட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டு, மறுபடியும் ஒரு லிஸ்ட்டை போட்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்லிட்டு 3 வார்த்தையை நான் போட்டேன்.
எனக்கு ஆர்டர் லிஸ்ட்டு கீழே அப்படி வார்த்தைக்கு கீழே அன்ஆர்டர் லிஸ்ட் உண்மையான ஆர்டர் லிஸ்ட்டு வேணும். ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம் அப்படி வார்த்தை வேணும். இதுக்கு முன்னாடி வந்து 1 2 3 வரும். அதனால் ஆர்டர் லிஸ்ட்டுக்காக ஓஎல் அப்படி சொல்லிட்டு டேக்கை நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓஎல் அதாவது ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன லிஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக எல்ஐ அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு எல்ஐ, மறுபடியும் எல்ஐ. கீழே வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் எனக்கு முதல்ல போட்ட மாதிரி ஆர்டரில் வந்துருச்சு. அதுக்கு கீழே ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம் வந்துச்சு. அடுத்து எனக்கு கீழே வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு 1 2 அன்ஆர்டர் லிஸ்ட்டு கீழே வந்து ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம் அதே வரலாம். எனக்கு வந்து நம்பரோடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஎல் ஓஎல்னு போட்டால் நம்பர் போட்டு வரும். யூஎல்னு போட்டால் நம்பர் போடாமல் புள்ளியாக வரும். ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம். நான் ஒரு லிஸ்ட் தரேன். அது ஃபஸ்ட் ஐட்டம் இருக்கணும், செகண்ட் ஐட்டம் இருக்கும், தேர்ட் ஐட்டம் அப்படி வார்த்தை இருக்குது. அது வந்து புள்ளி வச்சு வரணும். அதனால் எனக்கு புள்ளி வச்சு கொடுத்துருச்சு. இப்போ அவுட்புட்டில் எனக்கு என்ன வேணும், அடுத்து வந்து லாஸ்ட்டில் வர டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வார்த்தை கீழே HTML அப்படின்னு வார்த்தை வரணும். அது கீழே வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வார்த்தை. அடுத்து சிஎஸ்னு ஒரு வார்த்தை வரணும். அதுக்கடுத்து கேஸ், இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் எடிட்டிங் ஸ்டைல் அந்த மாதிரி என்னமோ இருக்குது. அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற வார்த்தை வரணும். நம்ம என்கிட்ட ஏற்கனவே வந்து ஆர்டர் லிஸ்ட்னு ஒரு அவுட்புட் இருக்குது, அன்ஆர்டர் லிஸ்ட்னு ஒரு எடுத்தாச்சு. டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வார்த்தை எடுத்தாச்சு. இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நமக்கு என்ன வேணும், HTML சொல்லிட்டு ஒரு வார்த்தை வேணுமா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வார்த்தை கீழே எனக்கு ஒரு வார்த்தை தான் தேவைப்படுது. அது ஆர்டராக வேணும், அன்ஆர்டராக வேணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம H2 அதாவது H1 விட அது சின்னதாக இருக்கும். அதில் என்ன வார்த்தை வேணும், HTML அப்படிங்கிற வார்த்தை வேணும். மறுபடியும் H2ல் CSS அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை வேணும். H2ல் மறுபடியும் என்ன வார்த்தை வேணும், CSS அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி சொல்லிட்டு எனக்கு மொத்தம் 3 வார்த்தை வேணும். 3 வார்த்தை எனக்கு வேணும் அப்படி சொல்லி போட்டிருக்கேன். அவுட்புட் காமிக்கிறேன். அவுட்புட்டில் வந்தால் எனக்கு வார்த்தை வந்துருச்சு. HTMLனு ஒரு வார்த்தை, CSSனு ஒரு வார்த்தை, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற வார்த்தை வேணும் அப்படின்னு கேட்டேன். அது எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ அவுட்புட்டில் வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்னு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய வார்த்தையாக எனக்கு டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஒரு வார்த்தைங்கிறனால HTML சொல்லி போட்டிருக்கோம். நம்ம H1 சொல்லிவிட்டு டேக் ஓப்பன் பண்ணி நம்ம போட்டோமா HTML சொல்லிட்டு. பெரிய வார்த்தைக்கும் H1 சொல்லிவிட்டு போடலாம். ஆனால் வந்து அது பெரிய வார்த்தைகள்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சரியாக இருக்காது. அதுக்காக நம்ம பேராகிராஃப் டேக் அப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். பேராகிராஃப் டேக்கு டேக் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த மாதிரி பீன்னு போட்டு இருக்கும். உதாரணத்துக்கு என்ன இருக்குது, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நான் எழுதணும். ஸோ அது எங்கே வரணும், HTML அப்படிங்கிற வார்த்தை கீழே வரணுமா. ஸோ இந்த HTML கீழே ஒரு ஸ்பேஸை விடுறேன். இங்கே நான் பேராகிராஃபாக தான் எழுத போகிறேன். ஆனால் நிறையா பெரிய வார்த்தை இருக்குது. அதனால் P அப்படின்னு சொல்லிட்டு பேராகிராஃப் டேகு ஓப்பனிங் சரி க்ளோசிங் சரி இதுவே எடுத்துக்கும். விசுவல் ஸ்டுடியோ வந்து நான் கரெக்டாக போடலனாலும் அதுவே ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கும். இதில் வந்து என்ன வார்த்தைனா HTML யூஸ்டு ஃபார், சும்மா HTML யூஸ்டு ஃபார் மேக்கிங் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன்னா வச்சுக்கேன். அவுட்புட்டில் பார்த்தா எனக்கு இந்த இடத்துல வந்துடும் HTML யூஸ்டு ஃபார் மேக்கிங் வெப் பேஜஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. நல்லா பாரு, நான் HTML சொல்லிட்டு அது கீழே ஒரு வார்த்தை வரணும்னு சொல்கிறதுக்காக H2ன்னு போட்டு HTML அப்படி சொல்லிட்டு வரது இல்லைண்ணே. அது கீழே தான் எனக்கு ஒரு பேராகிராஃப் வேணும். அதனால் பேராகிராஃபுக்கு ஷார்ட்டில் P அப்படி சொல்லி டேக் எழுதிட்டு HTML யூஸ்டு ஃபார் மேக்கிங் வெப் பேஜஸ் அப்படி சொல்லி போட்டிருக்கேன். அவுட்புட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து HTML அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே வந்து எனக்கு ஒரு க்ரீன் கலராக அவுட்புட் வந்திருக்கணும். சும்மா நான் ஒரு வார்த்தை எழுதிட்டேன். அடுத்து CSS அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே ஏதாவது ஒரு வார்த்தை வேணும் அப்படிங்கிறனால CSS எங்கே போட்டிருக்கேன், H2ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே மறுபடியும் இதுக்காக ஒரு தனி பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து CSS யூஸ்டு ஃபார்
used for making HTML stylist அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிட்டேன். CSS இங்கே இருக்கு பாரு, CSS used for making HTML stylist அப்படின்னு வார்த்தை எழுதியிருக்கேன். அது எது கீழே வேணும் அப்படி சொல்லி போட்டிருக்கேன்னா CSS அப்படிங்கிற வார்த்தை கீழே தான் இந்த பேராகிராஃப் வந்து எனக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இங்கே CSS கீழே எனக்கு வந்துருச்சு. CSS கீழே CSS used for making HTML stylist அப்படி சொல்லி வந்திருக்கு. இதில் அவுட்புட்டில் அடுத்து என்ன வேணும், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி வார்த்தை கீழே த ப்ரோக்ராமிங் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வெப் பேஜஸ் இன்ட்ராக்டிவ் அப்படி சொல்லி வார்த்தை கட்டிருக்கா. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்கிறதா நான் H2ன்னு சொல்லிட்டு தனியாக போட்டு வச்சுருந்தேன்னா, ஒரு நிமிஷம், இதுக்கு கீழே நம்ம எழுதணும். மறுபடியும் ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணோம், ஏன்னா நம்ம பேராகிராஃப் தான் எழுத போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் சும்மா ஒரு கேகே அப்படி சொல்லிட்டு நான் சும்மா போட்டுறேன். ஏதோ ஒன்று சும்மா அமுத்தி விட்டுறேன். எனக்கு அவுட்புட்டில் இங்கே வந்திருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்கு கீழே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு நான் கிறுக்கி வச்சது அப்படியே வந்துருச்சு. ஸோ நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். ஆர்டர் லிஸ்ட்னு போட்டுட்டு 1 2 3 4 போட்டுட்டோம். அன்ஆர்டர் லிஸ்ட்னு விட்டு டாட் வச்சு புள்ளி வச்சுட்டோம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் சொல்லிவிட்டு இதுக்கு கீழே HTML வரணும், அதுக்கு HTML எக்ஸ்ப்ளனேஷன், CSSனா வரணும், CSSோட எக்ஸ்ப்ளனேஷன், ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்டோட எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் வந்துருச்சா. இப்போ வந்து என்ன பண்ணணும், அவுட்புட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், ஒன்று வந்து ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து அண்டர்லைன் வந்திருக்கு, அது வந்து அண்டர்லைன் வந்திருக்கு, கலரு வந்து ப்ளூ கலராக இருக்கா, இது ரெண்டையுமே நம்ம மாற்றணும். இப்போ தான் நம்ம ஹெட்டுக்குள்ளே இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதோட கலரை மாற்றுறது, இதுக்கான ஸ்டைலை மாற்றுறது, போல்ட் ஆக்குறது, டிசைன் பண்ணுறது எல்லாமே நம்ம எதுக்குள்ளே பண்ணணும்னா ஹெட்டு, அதாவது நான் வரைஞ்சேன்ல தலைக்குள்ளே தான், இந்த தலைக்குள்ளே தான், இந்த ஹெட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே தான் நம்ம எப்பயுமே டிசைன் பண்ணணும், கலர் கொடுக்கணும், ஃபாண்ட் சைஸு இதெல்லாம் மாற்றணும். ஸோ நான் ஹெட்டுக்குள்ளே ஸ்டைலாக தான் நான் மாற்ற போகிறேன். கீழே இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் ஸ்டைல் மாற்ற போகிறேன். அப்போ ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக்கை நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஸ்டைல் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹெட்டுக்குள்ளே, இங்கே ஹெட் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே தான் ஹெட்டு க்ளோஸ் ஆகுது, நல்லா பார்த்துக்க, இங்கே ஹெட்டு, இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டைலு கீழே இருக்கிறத எல்லாத்தையுமே நான் கலர் ஆட் பண்ணி இதெல்லாம் நான் மாற்ற போகிறேன். அதனால் ஸ்டைல் டேக்கு அப்படி சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். எதை மாற்றணும், ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ப்ளூ கலரில் மாற்றணும், அண்டர்லைன் இருக்கணும். நம்ம இந்த ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்கே எழுதணும், பாடியில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டாக இங்கே எழுதியிருக்கோம். ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற வந்து ப்ளூ கலரில் வேணும், ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ப்ளூ கலராக வேணும், அண்டர்லைன் இருக்கணும். அதை நான் H1 டேக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் H1 போட்டு அதுக்குள்ளே நான் எழுதியிருக்கேன். அடுத்து மொத்தம் 3 வார்த்தை மாற்றணும். ஆர்டர் லிஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தை, அன்ஆர்டர் லிஸ்ட்னு ஒரு வார்த்தை, டிஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்லிட்டு 3 வார்த்தையுமே ப்ளூ கலராகவும் இருக்குது, அண்டர்லைனாகவும் இருக்குது. நம்ம அந்த 3 இதுவுமே என்னென்னு போட்டோம், H1 அப்படிங்கிற ஒரு டேக்குள்ளே தான் நம்ம ஓப்பன் பண்ணி வந்தோமா. ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு H1குள்ளே எழுதணும். அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்கிறத, அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறதையும் நம்ம H1 அப்படி சொல்லிட்டு எழுதணும். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற வார்த்தையும் H1 சொல்லிட்டு போட்டிருந்தோம். மொத்தம் இந்த 3 வார்த்தையுமே ஒரே டேக்கை யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். அதாவது H1 வந்து இருக்கணும், பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை ஒரே டேக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இந்த ஸ்டைல் ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அதை கூப்பிடணும், கால் பண்ணி கூப்பிடுவோம், இல்லை ஃபோன் நம்பர் கால் பண்ணி ஒருத்தவங்க கூப்பிடுவோம், அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற H1 நான் மாற்ற போகிறேன். அப்போ H1 போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் போட்டு இவ்வளோ நேரம் ப்ராக்கெட் போட்டுட்ருக்கோமா, நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுறோம், கலர் மாற்றுறது, ஃபாண்ட் இதெல்லாம் போடுறப்ப நம்ம இந்த மாதிரி சிம்பிளை தான் யூஸ் பண்ணோம். ஸோ நான் H1 பக்கத்தில் H1 போட்டு நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த H1 அப்படிங்கிற வார்த்தை, இந்த H1 அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் மாற்ற போகிறேன். அது இந்த H1 மேலே நான் ஸ்டைல் ஷீட்டுக்குள்ளே, இந்த ஸ்டைல் அப்படி 2 டேகுக்குள்ளே நான் H1 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த H1 நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறதுக்காக தான் இந்த H1 போட்டு இந்த சிம்பிள் போட்டிருப்போம். அதாவது
இங்கே இருக்குல்ல இந்த ப்ராக்கெட் மாதிரி இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் போட்டோன்னா H1 கால் பண்ணி, அதாவது ஸ்டைலுக்குள்ளே கால் பண்ணி இந்த சிம்பிள் போட்டோம்னா அந்த சிம்பிள்குள்ளே நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். என்ன கலர் ஃபஸ்ட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், ப்ளூ கலரில் மாற்ற போகிறோன்னு வச்சுக்கோங்க. ப்ளூ கலராக மாற்ற போகிறோம். சரி, ப்ளூ கலர் வேணாம். ஃபஸ்ட்டு வந்து போல்டு கீழே வந்து அண்டர்லைன் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோன்னா என்ன போடுறோம், அது வந்து ஒரு ஃபாண்ட்டு. இந்த எழுத்தெல்லாம் இருக்குல்ல, ஹாய் நம்ம போட்ட இந்த ஆர்டர் லிஸ்ட்டு இதெல்லாமே ஒரு ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால நம்ம ஃபாண்ட்டு அப்படின்னு போட்டால் இரு இந்தா சாரி ஒரு நிமிஷம் அது ஒரு அது ஃபாண்ட்டில் அது ஒரு டெக்ஸ்ட்டு தானே, அது ஒரு வார்த்தை தானே. அந்த வார்த்தையை நான் என்ன பண்ண போகிறேன், டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா, இங்கே ஒரு 2 புள்ளி இருக்கும், ஆனால் இங்கே ஒரு புள்ளி மேலே வச்சு இந்த சைடில் முடிச்சிருப்பாங்க, இழுத்து விட்ருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி நமக்கு புரியாது. அப்படின்னா இப்போ எப்படி டேக்கில் வந்து இப்படி ஆரம்பிச்சுன்னா இந்த டேக் வந்து ஆரம்பிக்கிற டேகு, இப்படி போட்டால் இது முடிகிற டேகு, இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ண போகிறப்ப ஃபஸ்ட்டு இந்த புள்ளி கொடுத்துருப்பாங்க, முடிக்கிறப்ப இப்படி கொடுத்துருவாங்க. அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வார்த்தை எழுதுவோம். இங்கே ஆரம்பித்து இதோட முடியுது, இந்த புள்ளிக்கு அர்த்தம் இதோட முடியுது அப்படி சொல்லுவாங்க. காரணத்துக்கு எங்கடா இங்கே நான் கலர்னு அப்படி சொல்லிட்டேன்னா ஃபஸ்ட்டு கலர் மாற்ற போகிறேன், பிளாக்காக மாற்ற போகிறேன், இதோட நம்ம முடியுது அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம எல்லாருமே இந்த புள்ளியையும் இங்கேயே வச்சுருவோம், இல்லை இந்த புள்ளியை 2 இடத்துல, அதாவது இந்த புள்ளியை இங்கேயும் வச்சுருவோம், இல்லை இந்த 2 புள்ளியை இங்கேயும் 2 சைடு வச்சுருவோம். அப்படின்லாம் வைக்கக்கூடாது. இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி வந்து நார்மல் டாட்டா இருக்குது, கோலன்னு சொல்லுவாங்க, இது கோலன். பின்னாடி இருக்கிற இதை வந்து செமிகோலன் அப்படிம்பாங்க. சரி, டெக்ஸ்ட்டு வந்து நான் H1 அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் H1 ஆர்டர் அப்படி லிஸ்ட்டு அப்படி சொல்கிறத வந்து நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். என்ன டெக்கரேஷன் பண்ண போகிறேன், ஒரு நிமிஷம். எனக்கு வந்து அண்டர்லைன் வேணும். அண்டர்லைன் அப்படிங்கிறப்ப யூன்னு அடித்தாலே எனக்கு காமிச்சிடும் டெக்ஸ்ட்டு. அந்த H1ங்கிற டெக்ஸ்ட்டு வந்து நான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். அதான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொல்லியிருக்கு. அது எப்போ இருக்குன்னா அண்டர்லைனாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே ஒரு H1 தான் போட்டிருக்கேன். ஆனால் அவுட்புட்டில் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே எனக்கு அண்டர்லைன் வந்துடும். எப்படிடா எனக்கு எல்லாத்துக்குமே உனக்கு அண்டர்லைன் வந்துச்சுன்னு கேட்டேன்னா, நல்லா பார்த்தோன்னா வச்சுக்கேன், H1 அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த டேகுக்குள்ளே நான் என்ன எழுதியிருக்கணும் அது எல்லாமே எனக்கு டெக்கரேஷன் ஆகணும், என்னென்னா அண்டர்லைனாக மாறணும்னு சொல்லியிருக்கேன். ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்து H1க்குள்ளே நான் எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து அண்டர்லைனாக மாறிடும். கீழே வந்து மறுபடியும் H1ல் அன்ஆர்டர் லிஸ்ட்னு போட்டிருக்கேன், அதுவும் H1க்கு எழுதியிருக்கேன். அப்போ அதுவும் அண்டர்லைன் ஆயிரும். மறுபடியும் H1 என்ன போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இதுவுமே இந்த 3 வார்த்தையுமே அண்டர்லைன் ஆகிரும். அதனால தான் எனக்கு எடுத்தோடனே வந்து ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது அண்டர்லைன் ஆயிடுச்சு, அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது அண்டர்லைன் ஆயிடுச்சு, டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறது அண்டர்லைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கலர் எனக்கு வந்து அது அவுட்புட்டில் வந்து ப்ளூ கலராக இருந்துச்சு. இந்த காமிக்கிறேனே, இதெல்லாம் என்ன கலர் இருக்குது, ப்ளூ கலராக இருக்குது, அதுவும் டார்க் ப்ளூ இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல H1ங்கிறது எனக்கு அண்டர்லைனாக மாறணும்னு சொல்லிட்டு 1 போட்டுட்டேன். மறுபடியும் தொட்டுட்டு ஒரு என்டர் கொடுத்து கீழே வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அது கலர் வந்து டார்க் ப்ளூவாக மாறணும். ஸோ கலர் அப்படி சொல்லி C1 அடிக்கிறப்ப எனக்கு கலர்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. கலர் குடிக்கிறப்ப என்ன கலர் வேணும் அப்படி சொல்லி கேட்குது. அது வந்து டார்க் ப்ளூ, எனக்கு வந்து டார்க் ப்ளூவாக வேணும்ப்பா அப்படி சொல்லிட்டு டார்க் ப்ளூ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ H1ங்கிற வார்த்தை எல்லாமே அவுட்புட்டில் பார்த்தோன்னா ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது அண்டர்லைனாகவும் ஆயிடுச்சு, டார்க் ப்ளூவும் ஆயிடுச்சு, அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்க ஆயிடுச்சு, டிஸ்கிரிப்ஷன் அது 3மே எனக்கு வந்து டார்க் ப்ளூவாக ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன வேணும், ஃபஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்து க்ரீன் கலரில் வேணுமா. ஸோ ஃபஸ்ட் ஐட்டம்ங்கிறது எனக்கு வந்து இப்போதைக்கு பிளாக் கலராக தான் இருக்குது. ஸோ நான் பார்க்குறேன் எங்கே மாற்றணும் அப்படி சொல்லி பார்க்குறேன். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிற வந்து OL, அதாவது ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வார்த்தை, ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டு எல்லாமே, ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா லிஸ்ட்டும் அப்படின்னா
இந்த 3 வார்த்தையுமே வந்துடும். ஃபஸ்ட் ஐட்டம்ங்கிற வார்த்தை வந்துடும், செகண்ட் ஐட்டம் வந்துக்குள்ளும், தேர்ட் ஐட்டம். அதாவது இந்த ஓஎல் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இந்த 3 விஷயமே இருக்கா. ஸோ நான் ஸ்டைலுங்கிறதுல H1ல் மாடிஃபை பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு வந்து இப்போ எல்ஐ அதாவது லிஸ்ட்டில் வந்து ஓஎல் அன்னாட லிஸ்ட்டு வந்து நான் மாடிஃபை பண்ண போகிறேன். அதனால் ஓஎல் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். அன்னாட லிஸ்ட்டில் என்ன வேணும், அது வந்து நம்ம க்ரீன் கலராக இருக்குன்னு சொன்னோமா. ஸோ டெக்ஸ்ட்டோட கலரை மாற்ற போகிறதுக்கு வெறும் கலர்னு போட்டாலே போதும். கலர் அப்படி சொல்லி போட்டிருக்கேன். அது என்ன கலரில் இருந்துச்சு, க்ரீன் கலரில் இருந்துச்சு. ஸோ க்ரீன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தோன்னா எனக்கு இந்த வார்த்தைலாம் ஃபஸ்ட் ஐட்டம் க்ரீனாக ஆச்சு, செகண்ட் ஐட்டம் க்ரீன் ஆச்சு, தேர்ட் ஐட்டம் சொல்லி க்ரீன் ஆச்சு. ஆனால் ஏன் வந்து கீழே இருக்க வந்து க்ரீன் ஆகலை அப்படின்னா, நான் ஆர்டர் லிஸ்ட்டு இது மட்டும்தான் கலர் மாறணும்னு சொல்லியிருக்கேன். அன்னாட லிஸ்ட்டு கலர் மாறணும் நான் சொல்லவே இல்லை. அதனால் நான் மாறல. இப்போ அன்னாட லிஸ்ட்டு நம்ம கலரை மாற்றணும்னா ஓஎலுக்கு போட்டு முடிச்சாச்சு. ஆர்டர் லிஸ்ட்டில் கலர் மாற்றணும் அப்படி சொல்லி போட்டுட்டேன். அன்னாட லிஸ்ட்டு மாற்ற போகிறேன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு மாடிஃபை பண்ணுறதுக்காக ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நான் போகிறேன். கடைசினா ஒன்றும் இல்லை, இதே மாதிரி போட்டல H1 போட்டேன், ஓஎல் போட்டேன், அப்புறம் யூஎல் போடுறேன். அன்னாட லிஸ்ட்டு கலர் மாறணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். கலர் வச்சு கலர் என்ன கலரில் இருந்துச்சு, ஆரஞ்சு கலரில் எனக்கு மாறணும் அப்படி சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன போட்டிருக்கேன், கலர் வந்து ஆரஞ்சு அப்படின்னு போட்டுட்டோன்னா அவுட்புட்டில் ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம் அப்படிங்கிறத வார்த்தை அன்னாட லிஸ்ட்டான வார்த்தை ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. வேறு என்ன மாற்றணும், இந்த பேராகிராஃப் இது வந்து நமக்கு ப்ளூ கலரில் ஏற்கனவே தான் இருக்குது. HTML வார்த்தை பிளாக் கலராக இருக்குது. இந்த பேராகிராஃபில் வார்த்தை வந்து க்ரீன் கலரில் மாறணும். இதுவுமே க்ரீன் கலரில் மாறணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் பேராவாக தானே எழுதணும். ஸோ நம்ம கீழே என்ன போட்டிருக்கோம், இதெல்லாம் பேராகிராஃப் அப்படிங்கிற ஒரு டேக்குள்ளே தான் நம்ம போட்டிருக்கோமா. இதெல்லாம் பி அப்படிங்கிற டேக்குள்ளே மாற்ற இருக்குது. அதனால் அதை மாற்றணும். ஸோ ஸ்டைல் ஷீட்குள்ளே கீழே மறுபடியும் ஓப்பன் பண்ணி பேராகிராஃபுக்கு பி தானே சிம்பிள் போட்டான். ஸோ பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் போட்டு என்ன கலர் கொடுக்கணும், டெக்ஸ்ட்டு மட்டும்தான் கலர் மாறணும். ஸோ வெறும் கலர்னு அடித்து கலர் அப்படின்னு கொடுத்து என்ன கலரில் இருந்துச்சு, அது க்ரீன் கலராக இருந்துச்சா, க்ரீனா ஆரஞ்சா, க்ரீன் தான், க்ரீன் அப்படி சொல்லிட்டு கலர் மாறணும் அப்படி சொல்லி போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பேராகிராஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த HTML யூஸ்டு ஃபார் மேக்கிங் வெப் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வந்துருச்சு. இப்போ என்ன வந்திருக்கு, நமக்கு எல்லாமே வந்துருச்சு. மேலே ஹெட்லைன் வந்து ப்ளூவாக வந்துருச்சு, அண்டர்லைன் வந்துருச்சு, உள்ளே இருக்க பச்சை கலர், ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர் அப்படி சொல்லி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல அவுட்புட்டுக்கும் அந்த பேராகிராஃபில் பார்த்தா அவுட்புட்டில் நமக்கு உண்மையாக கிடைக்க போகிற அவுட்புட் வந்து இதில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கணும், இதுவும் இங்கே இருக்கணும், இதுவும் இங்கே தள்ளி இதுக்கு நேராக இப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது உள்ளேருந்து தள்ளி இருக்கணும். ஒரிஜினல் அவுட்புட் பாருங்கள், இது கொஞ்சம் தள்ளி இருக்கா, இந்த இடத்துலேருந்து இங்கே கொஞ்சம் தள்ளி இருக்குது, இந்த இடத்துலேருந்து மறுபடியும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, இந்த இடத்துலேருந்து இந்த தள்ளி இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னா பேடிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸ்டைல் ஷீட்டுக்குள்ளே. ஒரே நிமிஷம். பேடிங் அப்படின்னா மார்ஜின் அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவோம். மார்ஜின் அப்படின்னு சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இது என்ன யூஸ் ஆகும்னா நம்ம வார்த்தை கொடுத்துருப்போம்ல, இந்த வார்த்தை இந்த இடத்துல இருந்து உள்ளே போகும். இந்த மார்ஜின் அப்படி சொல்லி யூஸ் பண்ணுறப்ப அதை நம்ம எழுதியிருக்க டெக்ஸ்ட்டு வந்து சைடு ஸ்க்ரீன்லேருந்து உள்ளே அப்படியே தள்ளிட்டு உள்ளே போயிட்டே இருக்கும். அதாவது நம்ம அந்த மார்ஜின் அப்படி வார்த்தை யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறப்ப இந்த HTML வார்த்தை வந்து இப்படியே தள்ளி உள்ளே போயிட்டே இருக்கும். வந்து பாரு என்ன வார்த்தை போகணும், பேராகிராஃப் தான் உள்ளே தள்ளி போகணும். ஸோ இது கீழே எழுதுகிறேன், மார்ஜின் லெஃப்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு லெஃப்ட்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னோன்னா, இது லெஃப்ட் சைடு, அதாவது இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, இது மேலே, இது கீழே. சும்மா மார்ஜின்னாலே என்ன, இந்த சைடில் இருக்கிறது தான் மார்ஜின் அப்படி சொல்லுவோம்மா. இந்த மார்ஜினில் வந்து இந்த லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு ரைட் சைடில் உள்ளே போகணும். அதனால் மார்ஜின் லெஃப்ட்டில் இருந்து தள்ளி போகணும். அதனால் மார்ஜின் லெஃப்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதே இந்த சைட்லேருந்து இப்படி போனால் மார்ஜின் ரைட் சைட்லேருந்து தள்ளி போகணுங்கிறதுக்காக மார்ஜின் ரைட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி பண்ணியிருப்பேன். அதுக்காக மார்ஜின் லெஃப்ட்டில் இருந்து எவ்வளோ தூரம் சொல்லி உள்ளே போகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு 30 px
தள்ளி போப்பா அப்படி சொல்லி போட்டிருக்கேன். அதாவது என்ன 30px அப்படி சொன்னால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கேல் மாதிரி ஒரு 30px உள்ளே போப்பா அப்படி சொன்னால் ஒரு கொஞ்சூண்டு அளவுக்கு போகும். உதாரணத்துக்கு 30ps பேராகிராஃப்னு சொல்கிறப்ப ஏன் இது 3மே மாதிரி இருக்கும் பாரு. ஏன்னா இதையும் நம்ம பேராகிராஃப் டேக் அப்படி சொல்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டோம், இதையும் நம்ம பேராகிராஃப் டேக்கெல்லாம் யூஸ் பண்ணி போட்டோம், இதையும் நம்ம பேராகிராஃப் சொல்லி தான் போட்டிருக்கோம். மார்ஜின்லேருந்து தள்ளிப்போ அப்படி சொல்லி நம்ம மார்ஜின் அப்படி சொல்லி வார்த்தையை போட்டிருக்கோம், மார்ஜின் லெஃப்ட்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த பிங்கிற வார்த்தைக்குள்ளே தான் இது எல்லாமே 3 சேர்ந்துருக்கனால இது 3மே தள்ளி உள்ளே போயிடுச்சு. இந்த பிஎக்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. பிஎக்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளும். இது பர்சன்டேஜ் 30%ன்னு சொல்லிட்டு புள்ளி மாதிரி வைப்பாங்க. அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து இது ஒரு 100% இந்த ஸ்க்ரீன்னா 30% என்ன, இங்கேருந்து இவ்வளோ தூரம் மட்டும் தள்ளி போகும். எப்பயுமே வந்து நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 30px உள்ள தள்ளி பார்ப்பா, ஒரு நிமிஷம் 30px கொஞ்சம் உள்ள தள்ளி பார்ப்பா, இல்லை 50px உள்ள தள்ளி பார்ப்பா அப்படி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப தூரம் தள்ளுற மாதிரி இருந்தால் கரெக்டான எது தெரியல அப்படி சொன்னால் 50% பாதி ஸ்க்ரீன் தள்ளிப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம அவுட்புட் என்ன வந்துருச்சு, இது மாறிடுச்சு, உள்ளே வந்துருச்சு, இதுவும் உள்ளே வந்துருச்சு, இதுவுமே உள்ளே வந்துருச்சு. அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் தான் மாறணும். 3 இதுக்குமே என்னென்ன கலர் மாறணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்கை ப்ளூவில் இருக்கணும், செகண்ட் எல்லோ, அடுத்து க்ரீனு, 3 கலரில் இருக்கணும். ஸோ என்னென்னக்கெல்லாம் பேக்ரவுண்ட் கலர் இருக்கணும், ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்னு இடத்துல இருந்து, அதாவது இந்த லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த லிஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதெல்லாம் நம்ம லிஸ்ட்டுன்னு தான் சொன்னோம். இந்த லிஸ்ட்டு கலர் பூரா மாறணும். அதான் ஆர்டர் லிஸ்ட்டு ஃபுல்லாக மாறணும். ஸோ நான் மேலே வந்து ஆர்டர் லிஸ்ட் இங்கே எழுதியிருக்கேன், ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறக்குள்ள தான் லிஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ ஓஎல் அப்படிங்கிற இதை வந்து ஸ்டைல் சீட்டில் தொலைவுறேன், இந்த ஸ்டைல் டேக்குள்ளே தொலைவுறேன். ஓஎல் இந்த இடத்துல இருக்கா, என்ன கலரில் மாறணுங்கிறத பேக்ரவுண்ட் கலர் தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ பேக்ரவுண்ட் பிஏன்னு போட்டாலே செகண்ட் ஆப்ஷனுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்படி சொல்லி வந்துருச்சு. பேக்ரவுண்ட் கலர் என்ன கலரில் பார்த்தோம், ஸ்கை ப்ளூ கலர். ஸோ ஸ்கைன்னு அடித்தா எனக்கு ஸ்கை ப்ளூன்னு வந்துருச்சு. இப்போ ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வரணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அவுட்புட்டில் ஸ்கை ப்ளூ கலர் எனக்கு மாறிடுச்சு. ஆர்டர் லிஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வந்து ஸ்கை ப்ளூ வரணும் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கை ப்ளூ மாறிடுச்சு. அடுத்து வந்து கீழே வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லோவில் வரணும். ஸோ நம்ம ஏற்கனவே யூஎல்லில் வந்து மாற்றிருக்கோமா, இந்த யூஎல் கீழே பேக்ரவுண்ட் கலர் என்ன கலரில் வரணும்னு பார்த்தோம், ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன், எல்லோ கலர் எல்லோ ஒய்இஎல் அப்படி சொன்னதுக்கு வந்துடுச்சு, எல்லோ கலரும் வந்துடுச்சு. ஸோ அவுட்புட்டில் அன்ஆர்டர் லிஸ்ட் எனக்கு எல்லோ கலர் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன வேணும், இந்த டிஸ்கிரிப்ஷன் அதில் HTML CSS அதாவது இங்கேருந்து இது வரையுமே எனக்கு வந்து இது மாறணும். இது ஃபுல்லாமே எனக்கு வந்து என்ன கலர் பார்த்தேன் மறந்துட்டேன், க்ரீன் கலரில் வேணும். இங்கேருந்து எனக்கு இது வரையுமே எனக்கு க்ரீன் கலரில் வேணும் அப்படி சொல்லியிருக்கேன். என்ன வார்த்தை கீழேனா HTML வார்த்தைக்கு கீழே இருந்து கீழே இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் இங்கே இந்த கிரிக்கி வச்சுருக்கல இதுலேருந்து இது வரையுமே எனக்கு மாறணும். ஸோ இதை வந்து என்னால் சரியாக மென்ஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லிவிட்டு H1 போட்டு இதிலிருந்து அதாவது H1 இந்த கேப்பில் இருந்து H2க்கும் H1க்கும் கீழே இந்த கேப்பில் இருந்து இந்த பேராகிராஃபில் கிறுக்கி வச்சிருக்கல இங்கேருந்து இது வரையும் எனக்கு மாறணும். ஸோ ஹெட்டு மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கே இடத்துலேருந்து இந்த சைடில் ஒரு கேட்டு மாதிரி போட போகிறேன், இதிலிருந்து இது வரையும் ஒரு கேட்டு மாதிரி போட போகிறேன். ஸோ அதை டிவ்னு சொல்லலாம். டிவ்னு ஒரு டேக் இருக்குது, டிவ்னு போட்டேன். டிவ்னு போட்டு க்ளோஸிங் வந்து இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ க்ளோஸ் இங்கே ஆகக்கூடாது சொல்லிட்டு காப்பி கொடுத்து அடிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு கேட்டு போட்டு மூடணும்னு சொல்லிட்டு கேட்டு போட்டு மூடினேன். இந்த டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படி சொல்லிட்டு டவுட் வந்திருக்கும். டிவ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு பொட்டி மாதிரி. இப்போ இது பொட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொட்டியை வந்து இந்த பொட்டியோட பேர் டிவ்னு வச்சுக்கலாம். இந்த பொட்டிக்குள்ளே தான் நம்ம ஒரு 2 ஆப்பிள் போட்டு வச்சுக்கிறோம். இது வந்து கண்டெய்னர் சொல்லுவாங்க. டிவ்வுங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர் சொல்லுவாங்க. கண்டெய்னர் வந்து சும்மா அந்த கப்பலில் போகிற கண்டெய்னர் மாதிரி. இதில் அதை நான் கண்டெய்னர் சொல்லாமல் சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி போய் வந்திருக்கேன். அந்த பாக்ஸ்குள்ளே 2 ஆப்பிள் போட்டு வைக்கிறோம்ல, இந்த பாக்ஸை மூடிட்டேன்னா இந்த டிவ்வுங்கிற பொட்டிக்குள்ளே தான் அந்த 2 ஆப்பிளுமே இருக்கும்.
இப்போ வந்து நமக்கு ஏமாலும் என்னென்ன மாறணும், பேராகிராஃப் மாறணும், H2ங்கிற வார்த்தை மாறணும், பி மறுபடியும் பேராகிராஃபு H2 இதெல்லாம் சேர்ந்து மாறணும், அதோட பேக்ரவுண்ட் கலர் மாறணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஒரு பொட்டியை கிரியேட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் தெளிவாக தெரியுங்க, கேப் விட்டுக்கிறேன். டிவ் இங்கேருந்து இது வரையும் பாக்ஸ் மாதிரி, இது ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ்குள்ளே தான் இப்போ வந்து H2 பேராகிராஃப் தான். இப்போ வந்து டிவ்வுக்குள்ளே பாக்ஸ்குள்ளே என்னென்ன வந்திருக்கு, டிவ் அப்படிங்கிற பாக்ஸ்குள்ளே நம்ம பேராகிராஃபையும் கொண்டு வந்துட்டோம், H2 இந்த ரெண்டுமே இப்போ நமக்குள்ளே அந்த பேராகிராஃப்குள்ளே தான் நம்ம கைக்குள்ளே தான் இருக்கா. ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம டிவ் அப்படி சொல்லிட்டு மேலே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்மளால் இப்போ சேஞ்ச் பண்ண முடியும். டிவ் அப்படி சொல்லிட்டு இதை நான் மாற்ற போகிறேன். இப்படி சொல்லிட்டு டிவ் போட்டுட்டேன், இங்கே போட்டிருக்கேன். இந்தா டிவ்னு போட்டிருக்கேன். அதுக்கு என்ன கலர்னும், பேக்ரவுண்ட் கலர் தான் மாறணும். பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் கலர் இருந்துச்சு, நான் அவரை மறந்து அந்த பேர். க்ரீன் கலர். ஸோ க்ரீன், அது என்ன லைட் க்ரீன் கலரில் இருக்கா, லைட் க்ரீன் கலரில் மாறிடணும். அந்த பொட்டி ஃபுல்லாக, அந்த பொட்டிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே லைட் க்ரீனாக மாறிடணும்ப்பா அப்படி சொல்லி போட்டிருக்கேன். அப்போ எனக்கு அவுட்புட்டில் பார்த்தோன்னா வச்சுக்கேன், HTML இந்த இதுக்கு மேலே டிஸ்கிரிப்ஷனுக்கும் இதுக்கும் இங்கேருந்து தான் நம்ம அந்த பொட்டியை பொட்டின்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து பொட்டியை இது வரையும் போட்டுருவேன். கோல் நான் காமிக்கிறேன். பொட்டி இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கே முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே தான் நம்ம H2ங்கிற வார்த்தை இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, மறுபடியும் H2 இருக்குது, மறுபடியும் பேராகிராஃப் இருக்குது, மறுபடியும் H2 இருக்குது. இதெல்லாம் நான் இங்கேருந்து இது வரையுமே இருக்கிற எல்லா பேக்ரவுண்ட் கலருமே க்ரீன் கலரில் மாறணும், லைட் க்ரீன் கலரில் மாறணும் அப்படி சொல்லி போட்டிருக்கேன். அதனால தான் நமக்கு இந்த இடம் போகிறோம். சாரி இதான் நம்மளது லைட் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இது மாறிடுச்சு. இந்த இடத்துல ஏன் சில இடத்துக்கு டவுட் இருக்கும், ஏன் இது வந்து டார்க் க்ரீன் இதாக தெரியுது, டார்க் ஸ்கை ப்ளூ தெரியுது, டார்க்கான ஒரு எல்லோவாக தெரியுது அப்படி சொல்லி தெரியும். நம்ம அதை குறைச்சிக்கணுன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கலரு கொஞ்சம் மாற்றணுன்னா நம்ம கலர் செட் பண்ணியிருப்போம்ல, பேக்ரவுண்ட் கலர் H1க்கு கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வேறு, இந்த பேக்ரவுண்ட் கலர் சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல இப்படி சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணுறப்ப என்னவாகும், கோடு மாதிரி வந்துடும். நம்ம கோட் இப்போ நம்ம நோட்டில் பார்த்தோன்னா RGB 1.133, 1.91, இந்த மாதிரி நம்ம கைடில் பார்த்த மாதிரி, அதாவது நம்ம லேபில் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி வந்துடும். இதே நார்மலாக வந்து இல்லைப்பா நான் க்ரீன் கலராக மட்டும் மாற்ற போகிறேன் அப்படின்னா நார்மலாக மென்ஷன் பண்ணிக்கலாம், எல்லோ வேணும், க்ரீன் வேணும், அது மாதிரி வேணும். கரெக்டான ஒரு கலர் வேணும் அப்படின்னா இந்த கோடை நம்ம காப்பி பண்ணி அதை காப்பினா மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இங்கேருந்து இது வரையும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதாவது கரெக்டாக இது வரையும் கூட நம்ம க்ரீன், எல்லோ கலர் இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து இந்த கோடெல்லாம் மாறும், வித்தியாசமாக மாறும். அதோட அதாவது சிஸ்டம் வச்சுருக்கோம், ஒரு நம்பர் மாதிரி 4-5 நம்பரை வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு எல்லா அவுட்புட்டுமே வந்துருச்சு. என்ன ஆர்டர் லிஸ்ட்டு வந்துருச்சு, அன்ஆர்டர் லிஸ்ட் வந்துருச்சு, டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. உள்ள லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் ஐட்டமாக இருக்கணும், ரெண்டாவது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டாக இருக்கணும், HTML வார்த்தை வந்துருக்கும், இதெல்லாம் வந்திருக்கும், அவ்வளோதான். வேறு என்ன, அவ்வளோதான்.